ஏங்க ஒரு புடவை எடுத்து கொடுங்க. புடவை வேணுமா? இப்பதானே உனக்கு 2 புடவை எடுத்து கொடுத்தேன். அதுக்குள்ள இன்னொரு புடவை கேக்குதா? ஆ? முதல்ல அந்த 2 புடவைய பழசாக்கு. அதுக்கப்புறம் வாங்கி தரேன். அக்கா, வாமா துர்கா. கையில என்னது? என் புருஷன் 3 சாரி வாங்கி கொடுத்திருக்காரு. கடைசியா உன் புருஷன் எப்ப புடவை வாங்கி கொடுத்தாரு? இதுக்கு முன்னாடினா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 5 சாரி எடுத்து கொடுத்தாரு. போன வாரம் தான் வாங்கி கொடுத்தாரா? ஆ. ஆமாக்கா. துர்கா, நான் வீட்ல வந்து பாத்துக்கிறேன். நீ போ. சரிக்கா. இங்க பாத்தீங்களா? துர்காவோட புருஷன் 3 புடவை வாங்கி கொடுத்திருக்காரு. நீங்க என்ன ஒரு புடவை வாங்கி கொடுக்கறதுக்கு அழுவுறீங்க? பிரியா, நீ எதுவும் பேச வேணாம். நீ கேட்ட மாதிரி நான் உனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துறேன். ஒரு புடவையா? 3 புடவை வேணும். 3 புடவையா? ஆமா. என்னம்மா? அக்காவை கூப்பிடுங்களா? பிரியா, துர்கா வந்திருக்கு பாரு. வாடி துர்கா. என் புருஷன் எனக்கு 10 நைட்டி எடுத்து கொடுத்திருக்காரு. அதை காட்டுறதுக்காக தான் எடுத்து வந்தேன். 10 நைட்டியா? ஆமாக்கா, 10 நைட்டி. பாக்குறீங்களா? துர்கா, எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. நீ வீட்டுக்கு போ, நான் வீட்டுல வந்து பாத்துக்கிறேன். நீங்க வீட்டு வேலையை பாருங்க. ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் வாங்க பாக்கலாம். ஏங்க, இப்போ 10 நைட்டி வேணும், அவ்வளவுதானே? அந்த பயம் இருக்கணும். அக்கா, ஏன்டி துர்கா அழுவுற? சொல்றேன்க்கா, மாசத்துக்கு 15 புடவை கேட்டா வாங்கி கொடுத்தாரு. 30 நைட்டி கேட்டா வாங்கி கொடுத்தாரு. ஒரே ஒரு காரு கேட்டேன். உங்க வீட்டுல தான் கார் இருக்க? இருக்குக்கா. எனக்கு பர்சனலா ஒரு காரு கேட்டேன். அதுக்கு போய் டைவர்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காருக்கா. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறாராம். ஐயோ, இவர் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னா மாசத்துக்கு எனக்கு எப்படி 15 புடவை கிடைக்கும், 30 நைட்டி கிடைக்கும். அதை நினைச்சுதான் அழுகுறேன். வரக்கா, நான் போயிட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். நான் ஒன்னும் டைவர்ஸ் கேட்கலையே. அதெல்லாம் முடியாது. அவன் வாங்கி கொடுத்த மாதிரி புடவை வாங்கி கொடுத்துருக்கேன், நைட்டி வாங்கி கொடுத்துருக்கேன். இதை வாங்கி கொடுக்கலன்னா பெரிய குத்தமாயிடும். அதுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுப்பேன்.